மதுரை பழமையான நகரங்களில் ஒன்று. இந்த மதுரையில பஞ்சபூதங்களுக்குரிய தலங்கள் இருக்கு. இந்த தலங்களை ஒரே நாள்ல பாத்திர முடியும். பஞ்சபூதங்கள்ல நீருக்குரிய தலத்தையும் நிலத்துக்குரிய தலத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம். இந்த வாரம் நெருப்புக்குரிய தலத்தை பார்க்க போறோம். திருவண்ணாமலை இல்ல, மதுரையில இருக்கிற நெருப்புக்குரிய திருத்தலம் திரு ஆலவாயர் திருக்கோவில், தென் திரு ஆலவாய், மதுரை, மதுரை மாவட்டம். பலருக்கும் தெரியாத பல தகவல்கள் இந்த வீடியோல இருக்கு. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோல என்னெல்லாம் பார்க்க போறோங்கிறத சுருக்கமா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தகவலையும் விரிவா பார்க்கலாம். தென் திரு ஆலவாய், இது என்ன பெயர்? தென் திரு ஆலவாய் 64 திருவிளையாடல்களில் ஒன்று. மதுரைக்கு வழிகாட்டிய படலம். அந்த தகவல் என்ன? பாண்டிய மன்னனான கூன் பாண்டியனுக்கு கிடைத்த அருள். அந்த தகவல் என்ன? எல்லாருக்கும் மரணத்தை வழங்கக்கூடிய யமதர்மனுக்கு மரண பயம் ஏற்பட்டது. அவருடைய பயத்தை நீக்கிய தலம். அந்த தகவல் என்ன? இதை தவிர இந்த தலத்துடைய சிறப்புகளை எல்லாம் பார்க்க போறோம். கடைசியா அடுத்த வாரம் என்ன கோவில பார்க்க போறோம் அப்படிங்கிற தகவலை சொல்ல போறேன். தென் திரு ஆலவாய். இதுல தென்கிறது தெற்கு திசையை குறிக்குது. திரு ஆலவாய், திருங்கிறது அடைமொழி, ஆலவாய் ஆலன் அப்படிங்கிறது பாம்பை குறிக்குது, வாய்ங்கிறது அதனுடைய வாய். இது என்ன பெயர்? முற்கால பாண்டியர்களில் ஒருவரான வங்கிச சேகர பாண்டியன் சிவபெருமான் கிட்ட வேண்டாரு. கடல் கோள் ஏற்பட்டு மதுரை நகரமே மூழ்கி போயிடுது. நீரெல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறமேல்ட்டு மதுரையுடைய எல்லை பகுதிகள் தெரியறதில்ல. அதனால அப்ப மதுரையை ஆட்சி பண்ணின பாண்டிய மன்னனான வங்கிச சேகர பாண்டியனும் மக்களும் சிவபெருமான் கிட்ட வேண்டாங்க. அவங்களுடைய வேண்டுதலுக்கு செவிமடுத்த சிவபெருமான் ஆலன்கிற பாம்புக்கு ஆணையிடுறாரு. மதுரையுடைய எல்லைய வரையறுக்க சொல்றாரு. அதன்படி ஆலன்கிற அந்த பாம்பு மதுரையுடைய எல்லைய வரையறுத்து காமிக்குது தன்னுடைய உடலை கொண்டு. கடைசியா தன்னுடைய வாலை தன் வாயினால கவ்வி அந்த வரையறைய முடிக்குது. இப்படி ஆலன் அப்படிங்கிற அந்த பாம்பு தன்னுடைய வாயால் தன்னுடைய வாலை கவ்வின இடத்துலதான் இன்னைக்கு தென் திரு ஆலவாய் திருக்கோவில் இருக்கு. அதனாலதான் இந்த தலத்துக்கு திரு ஆலவாய் அப்படிங்கிற பேர் இருக்கு. இந்த தல வரலாறு சிவபெருமான் நடத்தின 64 திருவிளையாடல்களில் ஒன்று. திருவிளையாடல் புராணம் அப்படிங்கிற நூல்ல மதுரைக்கு வழிகாட்டிய படலம் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே இந்த செய்தி பதிவாயிருக்கு. கூன் பாண்டியன் பாண்டிய மன்னர்களில் ஒருவர். 7ஆம் நூற்றாண்டுல மதுரையை ஆட்சி பண்ணினவர். பிறப்பிலேயே முதுகு வளைந்து கூன் விழுந்த மாதிரி தான் இருந்தாரு. அதனாலதான் இவர் கூன் பாண்டியன் அப்படின்னு பரவலாக அறியப்படுறாரு. ஆனா கூன் பாண்டியன் அப்படிங்கிறது இவருடைய பெயர் கிடையாது. பெற்றோர்கள் இவருக்கு வைத்த பெயர் அரிகேசரி பராங்குச மாரவர்மன். இவருடைய மனைவியின் பெயர் மங்கையர்க்கரசி. சோழ நாட்டு இளவரசி பாண்டிய மன்னனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காங்க. கூன் பாண்டியன் ஆட்சி பண்ண காலத்துல சமணம் மேலோங்கி இருக்கு. சமணம்ங்கிறது ஜெயினிசம். சமண மதத்தினால் ஈர்க்கப்பட்ட கூன் பாண்டியன் சைவ மதத்திலிருந்து சமண மதத்துக்கு மாறுறாரு. அந்த காலத்துல ஹிந்துயிசம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. சைவம் வைணவம் அந்த மாதிரி தான் இருந்தது. ஆக கூன் பாண்டியன் சைவத்திலிருந்து சமண மதத்துக்கு மதம் மாறுகிறார். அதனால வருத்தம் அடைந்த மங்கையர்க்கரசி சிவபெருமான் கிட்ட வேண்டாங்க. மங்கையர்க்கரசி மிகப்பெரிய சிவபக்தி. பக்தியுடைய வேண்டுதலுக்கு செவிமடுத்த சிவபெருமான் கூன் பாண்டியனுக்கு வெப்பு நோயை கொடுக்கிறார். நோயின் கடுமையால் கூன் பாண்டியன் துன்பப்படுறார். சமண துறவிகளை கூப்பிட்டு தன்னுடைய நோயை தீர்க்குமாறு சொல்றாரு. அவங்களும் பல வைத்தியங்களை பண்றாங்க. ஆனா கூன் பாண்டியனுடைய வெப்பு நோய் போக மாட்டேங்குது. கணவன் கஷ்டப்படுறத பார்த்த மங்கையர்க்கரசி மறுபடியும் போய் சிவபெருமான் கிட்ட வேண்டாங்க. மங்கையர்க்கரசியுடைய கனவுல தோன்றின சிவபெருமான் திருநீற்று பதிகத்தை பாடி அந்த திருநீரை உடல் முழுவதும் பூச நோய் தணியும் அப்படின்னு சொல்றார். அதே சமயத்துல சைவ குரவர்களில் ஒருவரான திருஞான சம்பந்தர் மதுரைக்கு வரார். அவருதான் திருநீற்று பதிகத்தை பாடுறார். மந்திரமாவது நீரு அப்படின்னு தொடங்குற அந்த பாடல் தான் திருநீற்று பதிகம். அந்த பாடலை தென் திரு ஆலவாய் திருக்கோவில்ல தான்
திருஞான சம்பந்தர் பாடினார். பாடி முடிச்சதுக்கு அப்புறமேல்ட்டு விபூதியை எடுத்துட்டு போய் அரசி கிட்ட கொடுக்கிறார். அந்த விபூதிய கூன் பாண்டியனுக்கு அரசி போட்டு விடுறாங்க. வெப்பு நோய் போனது மட்டும் இல்லாம பிறவியிலேயே கூன் பாண்டியனுக்கு இருந்த கூனும் சரியாயிடுது. மன்னனுக்கு ஒரே மகிழ்ச்சி. கூன் சரியானதுனால அந்த நாள்ல இருந்து கூன் பாண்டியன் நின்ற சீர் நெடுமாறன் அப்படிங்கிற பேரை பெறுறார். இந்த திருவிளையாடலை நிகழ்த்தினதும் சிவபெருமான் தான். அதுவும் தென் திரு ஆலவாய் திருக்கோவில்ல தான். மன்னனா இருந்தாலும் சாதாரண மக்களா இருந்தாலும் எல்லாருக்கும் பொதுவா இருக்கக்கூடிய ஒரு பயம் அப்படிங்கிறது மரணம். மரணத்தை கொடுக்க வல்லவர் யமதர்மர். ஒரு முறை யமதர்மருக்கே மரண பயம் ஏற்படுது. அந்த பயம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக யமதர்மன் சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணின திருத்தலமும் தென் திரு ஆலவாய் தான். யமதர்மருடைய பக்தியில் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுக்கிறாரு. அந்த புண்ணிய பூமியில இருக்கிற மண்ணை எடுத்து திருநீராய் நினைச்சு பூச சொல்றாரு. யமதர்மரும் அப்படியே பண்றாரு. அந்த நொடியே அவருடைய மரண பயம் போயிடுது. யமதர்மருக்கே ஏற்பட்ட மரண பயத்தை நீக்கிய திருத்தலம் அப்படிங்கிறதுல இருந்து இந்த தலத்தினுடைய பெருமை சிறப்பு எல்லாமே நமக்கு விளங்கும். ஆலவாய்ங்கிற பாம்பை கொண்டு மதுரைக்கு அரண் அமைத்த ஈசன். மதுரையில் உள்ள பஞ்சபூத தலங்களில் நெருப்புக்குரிய திருத்தலம். மதுரையில இருக்கிற பஞ்சபூத தலங்கள்ல இந்த தலத்துல இருக்கிற சிவலிங்கம் தான் மிகவும் பெரியது. இந்த தலத்துக்கு மதுரையில இருக்கிற ஆதி சொக்கநாதர் திருக்கோவிலுக்கு இணையான தலம் அப்படிங்கிற சிறப்பும் இருக்குது. தலமரமான அரச மரத்துக்கு பல நோய்களை தீர்க்கக்கூடிய மகத்துவம் இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை பக்தர்கள் மத்தியில இருக்கு. அதனால 108 முறை அரச மரத்தை வலம் வந்து வணங்குறத வழக்கமா வச்சிருக்காங்க. இந்த திருக்கோவில் மதில் சுவர்ல காணப்படுகின்ற வண்ண பூச்சுக்கள் பொதுவா வேற கோவில்கள்ல பார்க்க முடியாது. இது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. திருஞான சம்பந்தர் திருநீற்று பதிகத்தை பாடிய தலம் அப்படிங்கிறதுனால இது தேவார பாடல் பெற்ற தலமாகவும் போற்றப்படுது. இன்னைக்கு இந்த ஊரோட பெயர் மதுரை. புராண காலத்துல இந்த தலத்துடைய பெயர் திரு ஆலவாய். தெற்கு பகுதியில இருக்கிறதுனால தென் திரு ஆலவாய். மதுரை மாநகரத்துக்குள்ளேயே இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. அதுவும் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு மிக மிக அருகில இருக்கு. சுமார் 450 மீட்டர் தொலைவில் இருக்கு. நடந்தே போயிட முடியும். அடுத்த முறை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த கோவிலையும் கண்டிப்பா போய் பாருங்க. இந்த கோவில் மட்டும் இல்ல, நிலத்துக்குரிய தலமான இம்மையில் நன்மை தருவார் திருக்கோவிலும் மீனாட்சி அம்மன் கோவில்ல இருந்து நடந்து போற தொலைவுல தான் இருக்குது. மூலவர் அம்மன் தகவல்களை சுருக்கமா பார்த்தரலாம். இந்த தலத்துல அருள் புரிகிற சிவபெருமானுடைய பெயர் திரு ஆலவாயர். அம்மனுடைய பெயர் மீனாட்சி. தலமரம் அரசமரம். தீர்த்தம் சிவதீர்த்தம். பெருமை அப்படின்னு சொல்லணும்னா தேவார பாடல் பெற்ற திருத்தலம். மதுரையின் பஞ்சபூத தலங்கள் தொடர்ச்சியில அடுத்த வார ஞாயிற்றுக்கிழமை நாம பார்க்க போற கோவில் காற்றுக்குரிய தலம் முக்தீஸ்வரர் திருக்கோவில். நாம் தேடல் தொடரும். அதுவரை இணைந்திருங்கள்.